பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 37வது சங்கீதம் 32, 33 வசனத்தை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவது இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தரோ என்னை அவன் கையில் விடுவது இல்லை. இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, அவனுடைய கையில் நான் உன்னை விடுவதில்லை என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். துன்மார்க்கன் இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் பல்வேறு ரீதியில் அவன் எழும்பிக் கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது, துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். இன்றைக்கும் என்னை சுற்றிலும், நான் வேலை பார்க்கிற இடங்கள்ல, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தெருக்களில் இருக்கிறவர்கள், அநேக துன்மார்க்கத்தனத்தில் வாசம் பண்ணுகிற சில நபர்கள் என்னுடைய வாழ்க்கையின் மேல் கண் வைக்கிறார்கள். என்னுடைய வளர்ச்சியின் மேல கண் வைக்கிறார்கள். என்னுடைய எதிர்கால உயர்வின் மேல அவர்கள் கண் வைக்கிறார்கள். அவர்கள் கண் வைத்து வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை அழிக்க வேண்டும், என்னை கொல்ல வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று பல ரீதியில் என் மேல் கண் வைத்து அவர்கள் வகை தேடி சுற்றி திரிகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவன் எத்தனை முறை உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க கையின் பிரயாசத்தின் மேல அவன் கண் வச்சாலும், அவன் கண் வச்சு அவன் பல முறை வகை தேடினாலும், ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உன்னை அவன் கையில் விடுவதில்லை என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அவன் எத்தனை கண் வச்சாலும் சரி, அவன் எத்தனை ரீதியில் எனக்கு விரோதமாய் என்னையும் என் குடும்பத்தையும் அழிப்பதற்கு பல ரீதியில் எழும்பி வந்தாலும், அவன் கையில கர்த்தரை ஒப்பு கொடுக்க மாட்டார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். என் பிசினஸ் அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டான். என் உயர்வு அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டான். ஸ்தோத்திரம். அவன் எத்தனை முறை வகை தேடினாலும், தானியேலுடைய வாழ்க்கைய அவனை சுற்றிலும் அவன் கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாம், இவன் இங்க வந்து ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறான், இவனை எப்படியாவது காலி பண்ணணும்னு பல முறை தானியேல் மேல் கண் வைக்க ஆரம்பித்தார்கள். பல முறை கண் வைக்க ஆரம்பித்தார்கள். எப்படியாவது இவனை நம்ம கையில வச்சு இவன் லைஃபை க்ளோஸ் பண்ணணும்னு பல ரீதியில் எழும்பி வந்தார்கள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தான் கர்த்தரவனுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். தானியேலே, நீ நீதிமானா இருக்கிறபடியினால் உன்னை அவன் கையில் நான் விடுவது கிடையாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சிங்க கெபியில் தூக்கி போட்டார்கள். அவ்வளவுதான், தானியேலுடைய சாப்டர் முடிஞ்சிச்சு. இனி அவன் எழும்ப முடியாது, அவனுடைய வாழ்க்கை இதோடு அழிந்து போய்விட்டது என்று பல ரீதியில் தானியேலுக்கு விரோதமாய் கண் வைத்து தானியேலை கொலை செய்வதற்கு பல ரீதியில் எழும்பினார்கள். ஆனாலும் நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிற கர்த்தர், நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிற கர்த்தர், நீதிமான்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நீதிமானாய் இருந்த தானியேலை அவன் கையிலே விடாமல் அவர் தம்முடைய கைகளினால் காப்பாற்ற ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, அல்லது உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க வீட்டில் இருக்கிறவர்கள், அல்லது உங்க உறவினர்கள் ஒருவேளை இன்றைக்கு உங்க மேல கண் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? வகை தேடிக்கிட்டு இருக்கிறாங்களா?
அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கையில ஆண்டவர் ஒரு நாள் உங்களை விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க கையில உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். அவங்க உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்க வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் எந்தெந்த ரீதியில கண்ணு வச்சாலும் அவனுடைய கையில உன் பிள்ளைகளை நான் விடமாட்டேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுவது கிடையாது, ஆண்டவர் விடுவது கிடையாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதே ப்ராப்ளம். அவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொத்தும் பல ரீதியில் எழும்பி வந்தார்கள். ஆனால் அவர்கள் கையில கர்த்தர் அவர்களை விடலை. நான் சொல்லுகிறேன், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். எத்தனை பேர் கண்ணு வச்சாலும் என்னையும் என் குடும்பத்தையும் அவன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும். தோத்திரம், எனக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஆசீர்வாதம் வரட்டும். தாவீத எல்லாரும் ஸ்டாப் பண்ணாங்க. நீ சின்ன பையனா இருக்கிற, கோலியாத்தெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது. சவுல்கிட்ட போறாங்க. சவுலும் இதெல்லாம் நடக்காது, வேணா என் ட்ரெஸ்ஸை வேணாலும் போட்டுக்கோ. யாருமே நம்பல. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் அவன் பெரிய அரக்கனா இருக்கிறான், இவன் போனான கோலியாத் இவனை கொன்னு போட்டுருவான், அவ்வளவுதான், இவன் லைஃப் முடிஞ்சிரும். எல்லாரும் தடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இவனுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. நான் நீதிமானா இருக்கிறபடினால் என்னை இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்தினுடைய கையில கர்த்தர் விடமாட்டார் என்கிற நம்பிக்கையில இயேசுவின் நாமத்தினாலே போனான். கர்த்தர் அங்கே ஜெயத்தை ஏற்படுத்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நின்றே மலை போல நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை கோலியாத்துக்கள் வந்தாலும் அவன் கையில கர்த்தர் உங்களையோ உங்க குடும்பத்தையோ ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். ஓ, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அவன் எத்தனை கோலியாத்தின் ரூபத்தில் வந்தாலும் அவன் கையில விழுவதற்கு கர்த்தரனை விடமாட்டார். என் பிள்ளைங்க அவன் கையில விழுவதற்கு கர்த்தர் விடமாட்டார். என் கையின் பிரயாசங்கள், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவன் கையில விழுவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் விடமாட்டார். காரணம், அவர் என்னை அவருடைய உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். பிரைஸ் காட். இதுதான் ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன் ஆண்டவர் என்னை அவன் கையில விட மாட்டார் அப்படின்னா, சோத்திரம், அவர் என்னை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஏசாயால வாசிக்கிறோம், உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார். அவருடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்னே இருக்கிறது. ஏதோ ஒரு பெண் எடுத்து எழுதல, ஒரு போட்டோ எடுத்து ஒட்டல, அவருடைய சொந்த ரத்தத்தினால என்னுடைய படத்தை, என்னுடைய பேரை அவர் வரைஞ்சு வச்சிருக்கிறார். பிரைஸ் காட். நீங்கள் அவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டு இருக்கிறீர்கள். அவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வரைந்து வைத்திருக்கிறபடினால எத்தனை பேர் கண்ணு வச்சாலும், எத்தனை பேர் சதித்திட்டம் தீட்டினாலும் அவன் கையில மாத்திரம் நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க வாழ்க்கையும் விழுந்து போவதற்கு கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுங்க. நான் விழுந்து போவது கிடையாது. அவன் கையில கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவன் கையில நான் விழுந்து போக மாட்டேன். அவனுக்கு முன்னாடி, சத்துருக்களுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். இந்த நாளை, இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் விழுந்து போக மாட்டேன். அவன் கையில கர்த்தர் விழுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்பிக்கையோடு துவங்குங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி என்னோடு செபிக்க ஆரம்பியுங்கள். Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறப்பா. அவன் கையில் விழுந்து போவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் அவன் எத்தனை ரீதியில கண்ணு வச்சாலும், எத்தனை ரீதியிலே என்னை கவிழ்க்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினாலும், என் தேவன் எங்களை காப்பாற்ற நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து பாதுகாப்பீரா. பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் அவன் கையில் விழுவதில்லை. காரணம், நீதிமானை அவர் கையிலே ஏந்தி வைத்திருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.